ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டான எக் கொத்து பரோட்டா, முட்டை கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பெரிய கடாயில் கடலை எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் 7 பரோட்டா எடுத்திருக்கேன். அதுக்கு 7 முட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, நிறைய கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்து அதையும் வதக்கி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 7 முட்டை எடுத்து இந்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. பரோட்டாவையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடித்து வச்ச முட்டையை அது கூட சேர்த்துட்டு நல்லா பொடி மாஸ் பண்ணுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்ச பரோட்டாவையும் அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு சிக்கன் குழம்பு இல்லைன்னா மட்டன் குழம்பு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த குழம்பு ஒரு 6லேருந்து 7 கரண்டி அளவுக்கு குழம்பு நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துக்கோங்க. ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கிரேவியோ கொஞ்சம் இதாக வேணும் அப்படின்னா நீங்கள் குழம்பு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அதை லாஸ்ட்டில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி லாஸ்ட்டில் நீங்கள் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான நல்ல டேஸ்டான வீட்டிலையே பண்ணக்கூடிய அருமையான கொத்து பரோட்டா ரெடி ஆயிரும். இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.